வணக்கம். இது வந்துட்டு நம்ம கோயிலில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஐயர்கள் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் வந்துட்டு சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராமணர் சரிங்களா. அவங்களுடைய வாழ்க்கையுமே வந்துட்டு ஒரு எளிமையாக இருக்கும். அதே மாதிரி அவங்க மனதில் வந்துட்டு ஆசைகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய சிந்தனை அந்த கடவுளை நோக்கி வந்துட்டு அவங்க இருக்கிறதுனால, அந்த கடவுளுடைய க கைங்கரியம் வந்துட்டு செய்கிறதுனால அவங்கள அறியாமே அந்த கடவுளுடைய அந்த ஒரு ஒரு சிந்தனை தான் அவங்களுடைய மனது முழுக்க இருக்கும் சரிங்களா. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி இந்த இந்த அந்த ஐயர்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த ஒரு கர்மாக்கள் அவங்களுக்கு சேராது சரியா. கர்மாக்கள் சேர்ந்தால் தான் அவங்க வந்துட்டு எந்த ஒரு நோயினாலையும் இல்லை பிற ஒரு மனுஷங்களாலையும் அதான் அது எந்த ஒரு துன்பமுமே இந்த கர்மாக்கள் சேர்ந்தால் தான் வரும் சரிங்களா. இப்போது அப்படிப்பட்ட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஆனால் நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போகிறோம் சரிங்களா. கோயிலுக்கு போயிட்டு அந்த ஐயருங்க அந்த கற்பூர ஆரத்தி காமிச்சு நமக்கு வந்துட்டு தருவாங்க இல்லையா. நம்ம ஆரத்தி அந்த தீபாராதனையை நம்ம தொட்டு வணங்குவோம் இல்லையா. அப்போது பார்த்திங்கன்னா அந்த தட்டில் காசு போடுவோம் நம்ம இல்லையா. ஒரு 10 ரூபா இல்லை 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி போடுவாங்க சரிங்களா. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 100 போடுவாங்க சரிங்களா. சில பேர் பார்த்திங்கன்னா 500 போடுவாங்க. புரியுதுங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இந்த பணம் இப்போது நீங்கள் ஒரு 100 ரூபா போடுறது கூட நார்மல் தான். 100 ரூபா போடலாம் என்ன. ஆனால் ஒரு 500 ரூபாங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு அதிகமான தொகை என்ன. எதுக்கு எல்லாராலையும் அந்த 500 ரூபா போட முடியாது. நீங்கள் 500 ரூபா நீங்கள் போடுறதுனால நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவர் நம்ம அந்த பிராமணர்களுக்கு நம்ம ஒரு கடவுளுடைய கைங்கரியம் செய்கிறவங்களுக்கு நம்ம அதிகமான காசு நம்ம கொடுக்குறோம், நமக்கு நல்லது அப்படின்ட்டு நீங்கள் செய்கிறீங்க இல்லையா. நம்ம செய்வோம் அந்த மாதிரி. ஆனால் அவங்க இதெல்லாம் அவங்க என்ன தான் நினைப்பாங்க, 500 ரூபா கொடுத்தாங்களா ஓகே, வேறு யாராவது நமக்கு இந்த 500 ரூபா கொடுப்பாங்களா என்ன அப்படின்ட்டு அவங்க அந்த அந்த ஒரு பணத்தாசை நம்மள அவங்களுக்கு காமிக்கிறோம். நம்ம அவங்களுடைய ஆசைகளை நம்ம தூண்டுறோம் சரிங்களா. அவங்க அந்த 100 ரூபாய்க்காகவும் அந்த 500 ரூபாய்க்காகவும் அவங்களுடைய மனது அவங்கள அறியாமையே ஏங்கும். ஏன் தெரியுங்களா. அந்த 100 ரூபாயும் இந்த 500 ரூபாயும் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமே வேறு இல்லையா. அதுவே பார்த்திங்கன்னா இது மனிதனுடைய ஒரு இயல்பு சரிங்களா. இதுவே அந்த 500 ரூபாயும் 100 ரூபாயும் கிடைக்காத நாட்களில் பல நாட்கள் இந்த மாதிரி இருக்கும் சரியா. இந்த மாதிரி போகும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனது அந்த 500 ரூபாய்க்காக 100 ரூபாய்க்காக ஏங்கும் சரிங்களா. அதனால நான் சொல்கிறது என்னென்னா, யாரோ ஒருத்தரும் சரிங்க என்ன அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்தபடி தான் நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு ஒரு நன்மையுமே நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா. உங்களால் முடியும் இல்லை உங்களுடைய ஒரு இதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அவங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு
நன்மை செய்யும் பொழுது நீங்கள் அவங்க மனசை நீங்கள் வந்து கெடுக்கிறீங்க. சரிங்களா? நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறத வந்துட்டு உண்மைங்கிறது உங்களுக்கு புரியும். அவங்களுடைய மனதை நீங்கள் வந்து கெடுக்கிறீங்க. என்ன, இதெல்லாம் தப்பான விஷயங்கள். ஓகேங்களா? நன்றி.